வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 11ஆம் தேதி டிசம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 24,693 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 24,746 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 24,801 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 24,585 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 24,530 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 24,477 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் ஜோன்ஸ் நமக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இப்படி ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் கொடுத்து நமக்கு திரும்ப ஒரு மூமெண்ட் இருந்தது மேல் நோக்கி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நமக்கு சைட்வேஸில் மூவ் ஆகி நமக்கு கீழ் நோக்கி மூவ் ஆச்சு. ஒவ்வொரு தடவையும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன், அதாவது ஒரு கன்சாலிடேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் ஜோன் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 25,000 தொற்றுச்சு அப்படின்னா நம்ம நிஃப்டி மேலே நோக்கி மூவ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் அந்த லெவல்லேருந்து கீழே இறங்கி 24,200க்கு வருதுன்னா நம்ம அங்கேயும் ஒரு ஜோன் செட் பண்ணி இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 டே சார்ட்டு. இந்த 1 டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நமக்கு கன்சல்டேஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லைனுக்குள்ளேயே நமக்கு இருக்குது. இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பொழுது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு இது கரெக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லை கீழ் நோக்கி மூவ்மெண்ட்டுக்கான ஃப்ளக்சுவேஷனாகவும் இருக்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட பைவட் பாயிண்ட், ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறத சார்ட்டில் பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 53,592 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 53,793 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 53,938 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 53,246 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 53,101 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 52,900 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் செட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த லெவலுக்கு ரெண்டுக்கும் நடுவுலையே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகி நமக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆயிருக்கு. இந்த மூவ்மெண்ட் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஃப்ளக்சுவேட் ஆகும் பொழுது அது கரெக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லை அடுத்து மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ நகர்வதற்குரிய ஒரு மூமெண்ட்டாகவும் நமக்கு இருக்கலாம். அதனால நம்ம ரொம்ப கவனமாக இந்த லெவல்ஸ் அண்ட் ஜோனை கணக்கு பண்ணி நம்மளோட ட்ரேடிங் டெக்னிக்ஸை அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி அமைச்சுக்கணும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 டே சார்ட்டு. 1 டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் தான் ஃபார்மேஷன் தான் நம்ம பார்க்க முடியுது. இதே மாதிரி இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரை நமக்கு பிரேக் அவுட் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மார்க்கெட் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு இப்படி போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஃப்ளக்சுவேஷன் வந்திருக்கு. நமக்கு ஆல் டைம் ஹை ரீச் பண்ணும் பொழுதும் இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மூவ் ஆகி ஒரு கன்சாலிடேஷன் கொஞ்சம் கரெக்ஷன் கொடுத்து திரும்ப ஒரு ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுற அளவுக்கு போச்சு. அதே மாதிரி நமக்கு இந்த தடவையும் நடக்கலாம். அதுக்கு தான் நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாம் செட் பண்ணி ஒவ்வொரு ஜோனையும் தாண்டுதா இல்லை பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மேலும் இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கிறதுனால சைட்வேஸில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. நாளைக்கு அல்லது அடுத்த வாரங்களில் கண்டிப்பாக ஒரு ஃப்ளக்சுவேஷன் நம்ம மார்க்கெட்டில்
வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.